எல்லோருக்கும் வணக்கம். மெயின்டெனன்ஸை பொதுவாக கால்குலேட் பண்ணுறதுக்கு எந்த ஸ்பெசிஃபிக் ஃபார்முலாவும் கிடையாது. பட் சில ஜுடிஷியல் பிரின்சிபல்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. இதில் முக்கியமான பிரின்சிபல் தான் ஃபேமிலி ரிசோர்ஸ் கேக் பிரின்சிபல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து டெல்லி ஹைகோர்ட்டில் 2004 அனுரிதா வோஹ்ரா வெர்சஸ் சந்தீப் வோஹ்ரா அப்படிங்கிற ஒரு கேஸில் தான் லே டவுன் பண்ணியிருக்கிறாங்க. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு ஃபேமிலியோட நெட் டிஸ்போசபிள் இன்கம் எவ்வளோ அப்படிங்கிறத எடுக்கணும். அந்த நெட் டிஸ்போசபிள் இன்கமில் ஏர்னிங் ஸ்பவுஸுக்கு 2 ஷேர், டிபெண்டன்ஸ் எல்லாருக்கும் ஒரு ஷேர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ஃபேமிலியில் ஹஸ்பண்ட் இருக்காங்க, ஒய்ஃப் இருக்காங்க, 2 குழந்தைங்க இருக்காங்க அண்ட் ஹஸ்பண்டோட அம்மா இருக்கிறாங்க. அப்படின்ற பட்சத்தில் இதில் ஹஸ்பண்ட் மட்டும் ஏர்னிங்காக இருக்கும்போது அவரோட நெட் டிஸ்போசபிள் இன்கம் எடுத்து அதை வந்து டிவைட் பண்ணணும். ஹஸ்பண்டுக்கு 2 ஷேர், ஒய்ஃபுக்கு 1 ஷேர், குழந்தைங்களுக்கு ஆளாளுக்கு ஒரு ஷேரும் அண்ட் டிபெண்டன்ட் மதருக்கு 1 ஷேரும் மெயின்டெனன்ஸை டிவைட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு ஃபேமிலியில் ஹஸ்பண்டும் ஏர்ன் பண்ணுறாங்க, ஒய்ஃபும் ஏர்ன் பண்ணும்போது 2 பேரோட இன்கமும் சேர்த்து நெட் டிஸ்போசபிள் இன்கம் எவ்வளோன்றதை கால்குலேட் பண்ணி அதுக்கப்புறமா அவங்களோட ரெஸ்பெக்டிவ் ஷேர்ஸை பிரிக்கணும். ஹஸ்பண்ட்க்கு 2 ஷேர், ஒய்ஃபுக்கு 2 ஷேர் வரும். ஏன்னா இதில் 2 பேருமே ஏர்னிங் மெம்பர்ஸ் தான். ஸோ நிறைய கேசஸில் ஈவன் 2025 ரீசெண்டாக டெல்லி ஹைகோர்ட்டில் கூட இந்த பிரின்சிபலை ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்க. இது எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னா, ஈக்விட்டபிள் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் இன்கம் இருக்கணும், மெயின்டெனன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்திருக்காங்க. பட் இது வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஃபார்முலா கிடையாது. பட் பேசிக்காக ஒரு மெயின்டெனன்ஸை டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு இந்த பிரின்சிபலை யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் இதையும் வேரியஸ் ஃபேக்டர்ஸும் கன்சிடர் பண்ணுவாங்க. ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங், இது எல்லாமே கன்சிடர் பண்ணி தான் மெயின்டெனன்ஸ் கொடுப்பாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் போடுங்க.